மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு மேற்கொள்ளும் போது உடன் வரும் கட்சியினர் பள்ளிகளுக்குள்ளோ விடுதிகளுக்குள்ளோ செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பிற்படுத்தப்பட்டோர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் விடுதிகளில் அமைச்சர் சம்பத்குமார் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி விடுதிகளில் ஜெனரலைஸ்ட் கிச்சனாக மாற்றாக அந்தந்த விடுதிகளில் உணவு சமைத்து வழங்கும் நடைமுறையை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் பிற்படுத்தப்பட்டோர் துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக முதலமைச்சரிடம் வலியுறுத்த உள்ளதாக கூறினார். அரசு பள்ளி வளாகத்துக்கு வெளியே உங்களை வரவேற்று கட்சியினர் பேனர் வைக்கிறாங்க. தொடர்ச்சியா நீங்க பள்ளிக்கல்வித்துறையில இருந்து நிறைய அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க, மினிஸ்டர் கொடுக்குறாரு, திரும்ப கண்டினியூ ஆகுது. இது சார், இது நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு கூட சொன்ன, நேற்றுக்கும் மதுரை திண்டுக்கல் தேனியிலும் கூட இது சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்துலயும் சொல்லியிருந்தோம். அதே போல விடுதிக்குள்ளார எந்த ஒரு கட்சிக்காரங்களும் வர வேண்டாம் அப்படின்னு வெளியவே தான் அவங்க நிற்க வைக்கிறது கூட அட்வைஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் யாருமே கட்சி சம்பந்தப்பட்ட யாரும் வளாகத்துக்குள்ள வராம வெளியே தான் நிற்க சொல்லிட்டோம். நாங்கள் மட்டும்தான் உள்ள போய் ஆய்வு செய்ய போயிருந்தோம். தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறோம். வருங்காலங்களில் இது முற்றிலுமாக நாங்கள் சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிடுறோம். இல்லை, அந்த ரீல்ஸ் மோகம் விடலையா சார்? நீங்க எங்க போனாலும் பின்னாடியே வந்து ரீல்ஸ் எடுக்கிறது இருக்குது. அதுக்கு ஏதாவது அறிவுறுத்துறமா சார்? ரீல்ஸ் மோகம்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்க செய்யறது நாங்கள் எங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள். இதுக்கு நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்றோம்.